உயிரே உறவே தமிழே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே என்று கூறிய இந்திய சினிமாவின் 2 ஜாம்பவான்களுக்கு என் மதிப்புக்குரிய வணக்கங்கள். என்ன பாபு, பாத்திரம் நாள் எப்படி இருக்கா? நாங்களா கடிகாரம் இருக்கியா? எங்க ஒரே போரா இருக்கு, அதான் உனக்கு கூப்பிட்டேன். சச்சினை பார்த்தா அப்படி தெரியல, காதல் மயக்கமா தான் இருக்கீங்களே. வாழ்க்கையே வெறுப்பா போகுது. காலேஜ் தான் முடிச்சு. என்ன பார்த்துட்டா காலேஜ் பிகாம் ராமச்சந்திரா பொருள் இருக்கு. ம் நீ டிஎஸ் குரூப், நீ ஜாலியா இருப்ப. நம்ம பசங்களோட நாட்டில சும்மாடா, முக்காசு பேர் வேற வேற காலேஜ் தான். அப்படியா? நீங்க என்னப்பா 10th இருந்து எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்க? நான் தான் காமர்ஸ்ல போய் அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். உன்னை அப்பவே சேர்த்து போட்டு சொன்னாங்க. சரி விட, எடுத்தாச்சு. என்ன சொல்றேன், இந்த டிஎஸ் பசங்களும் காமர்ஸ் பசங்களும் ரொம்ப நாளா அடிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை? தெரியாதா? எனக்கு தெரியாதுடா, சுத்தமா தெரியாதா? சத்தியமா தெரியாது. நீ என்னப்பா வெளியே வர மாட்டேங்கிற, ஸ்கூல் நாள் லீவ் போட்டுடுற, பசங்களோட இருக்கவே மாட்டேங்கிற. மேட்ரா சொல்றாரு. சொல்றேன் கேளு. 11th ஸ்டார்டிங்ல 2 கேங்கும் நல்லா தான் போச்சு. ஆனா ஒரு நாள் நம்ம ஸ்கூல்ல பொன் வித்தியாசத்துல ஷப்பா, விஷயத்த சொல்றா, ஓவரா சீன் போடாம. நம்ம ஸ்கூல்ல ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்தினாங்கல்ல. நம்ம கல்ச்சர் லீடர் யாரு? நம்ம தீபக்கு. ஆமா, தீபக்கு. ஒரு பிரான்ச்லயும் ஒரு படம் கொடுக்கணும். நம்ம பிரான்ச்ல யாரு? நான் தான் டைரக்டரு. அதான் தெரியுமே, அவனை சினிமா பைத்தியம்ன்றானுங்க, சில பேர் டைரக்டர்ன்றானுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்றானுங்க. சரி, இப்போ கேளு. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொன்னாங்க, ஆனா டாப்பிக்கே கொடுக்கல. நார்மலா எடுக்க சொன்னாங்க. வயலன்ஸு, காதல்ஸு, கெட்ட வார்த்தை எதுவுமே எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் கூட்டிட்டு தார்க்கு போய் அங்க எப்படி படம் எடுக்கலாம் சரி, டிஸ்கஸ் பண்ணானே ஒருத்தரும் ஒரு ஐடியா சொன்னாங்க. காமர்ஸ் கேங்லாம் ரஜினிகாந்த் மாதிரி மாசா படம் சொன்னாங்க. ஓகேயா? அப்புறம் சிஎஸ் கேங் பசங்கலாம் ஃபுல்லா கமல்ஹாசன் மாதிரி கிளாசிக்கா ஒரு படம் சொன்னாங்க. சரி, அப்போ நம்ம மாஸ் காட்டலாம்னு சொல்லிட்டு மூளைய பிசுக்கி, நம்ம யாரு, நம்ம டேரக்டர்ல மூளைய பிசுக்கி சிஸ்டமா ஒரு பெரிய மீனிங்ஃபுல்லா ஒரு படம் எடுத்து முடிச்சு டேபிள்ல வைக்கிறேன். ஆனா டைம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, 2 கேங்குள்ள சண்டை ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி எடுக்கலன்னு 2 கேங்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் 2 கேங் நடுவில் பலியடா மாட்டினது நான் தான். கடைசியில் என் ஷார்ட் ஃபிலிம் எவனுமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நடந்திருக்காடா? நீதான் எங்க வீட்டுல வரமாட்டேங்கிறியே. சரி, ஷார்ட் ஃபிலிம் பேராவது சொல்லு. பென்ஸ் டு பிக் ஸ்கிரீன். டைட்டில் சொன்னது யாரு? விஸ்வாஸ். ஓ, ஒருத்தன் காமர்ஸ் குரூப் உட்காந்துருப்பானே, அவனா? அவனே தான். வாழ்க்கையை வெறுப்பாக்குன்னு சொன்னல, நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். அப்படி கேட்ச் பண்ணி அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு. ஏன் சொல்லுங்க, உட்காரு. நான் சொல்றேன். கண்ண முடியும், நேரம் கையெடுத்து கீழே. கண்ணை திறந்து பாக்குறேன். உன்னை சுத்தி ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கு. உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அப்படியே நேரம் நடந்து போறேன். சன்செட் ஆகுது.
நான் யூகேஜி பையனா கண்ணை மூடி யோசிக்க இது நான் சொல்றேன்டா. இப்போ ஒரு பாட்டை போட்டு நிம்மதியா பீடணும், மிதக்கணும், அப்படியே நீ பறக்கணும். இப்ப நான் அப்படியே சொல்லித்தரேன், கேளு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. நமக்கு இப்படி இருக்கு. டஸ்டாகடா போய் கழிட்டு வந்து. போடா 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 நீ. பகல்ல என்னடா பயம்? தொடர் நடிகை டைரக்டர். ஏய் சும்மா இருப்பா. நீ எப்படி வெளிய வந்த? நீ வர மாட்டியே. அங்கெல்லாம் வரமாட்டோம். சரி நம்ம போலாம். எங்க? நான் வந்து சரி கூட காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது. Yeah, you can't bury alive anything that was ready to die. You can't clip wings made of fire. That's God's work. The Phoenix Saga continues. மாமா வேற லெவல்ல இருக்கான்டா. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் அவன் ஷெட்யூல் அவன் கரெக்டா இருக்கான்டா. மாமா நான் சும்மாவா? என்ன மாமா நேற்று சாயங்காலம் யாரு கூட சுத்தி இந்த சும்மா ஏன்டா இப்படி பண்ற? அதான் நீ சொல்லக்கூடாதுடா டேய். மாமா
என்ன பண்றீங்க? சும்மா தான் பாருங்க. என்ன மாமா ஒர்க் அவுட்டா? கார் சொன்னீங்களா வரேன்னு சொல்லவே இல்ல. டேரக்டர் இல்லங்க இவன் எப்பறம் தேஜா வரான்னு யாருமே சொல்ல. தீபக் சர்ப்ரைஸா பத்திரமாட வைப்பாங்கன்னு பண்ணி. என்ன மாமா அமேசான் வாங்கியா? டேய் ஃப்ளிப்கார்ட்ல வாங்குறா. என்ன சொல்ற? ஏய் நானே கேம்ஸ் ஜெயிச்சு நின்னுங்கிறேன் அவ்வளவு மெடல் வாங்கி. அப்படியா? கடைசி யாரும் நல்ல போனா? ஏய் நானே காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு என்னையே நாக்கப் பண்ணி எழுந்துச்சு நிக்கிறேன். நான் இல்ல படம் டைலாக்லாம் சொல்லாதப்பா. ஏதோ அடிச்சு விடுப்பாங்க சொல்லு. கடன் டைலாக்லாம் இல்ல, எல்லாம் கன்சிஸ்டன்சி தான். அவங்கனாலே கன்சிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா மாமானாலே கன்சிஸ்டன்சி தான். தம்பி நீங்க ஜோக் போட்டு எங்க பாருங்க? அதை பத்தி நீங்க கேட்கலாம்ப்பா. அதை கேட்கவா? நாளைக்கு டஃப் வரும். டேய் போறோம். போறோம் பாருங்க. த்ரில்லிங்கா போனாங்க. அதுக்கும் மேல அதுக்கும் மேல அதுக்கும் மேலனா நீ யாராவது சொல்லு. ஹாண்டட் ஹவுஸ் போலாமா? போலாம். அதான் போறோம்டா. ரோஹித கூப்பிடலாமே. ஜூனியர் பசங்க தானே, பிரச்சனை இல்லையே, கூப்பிடலாமே. ஜூனியர் பசங்களா? நான் சொல்றேன் காமர்ஸ் குரூப். என்ன சொல்ற? ரோஹித் தீபக்கும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ரா. ரோஹித் வந்து ஜாலியா தான் இருக்கும். ஹலோ நாளைக்கு தான் போலாம். சரி அதுக்கு நீ வர. சரி ஓகே நான் பாக்குறேன்.
நானும் விசால் டீம் நீங்க 3 பேர் டீம் அதெல்லாம் அசால்ட்டா வச்சு சூப்பர் வந்தாங்க அப்படி முடிச்சுப்பா. என்ன கேமராமேன் உங்களுக்கு ஓகேயா? ஓகே ஆகலாம். நான் விசுவாசியா ரொம்ப நேரமா எப்படியா இருக்க பால ஃபோர்ஸ் பண்ணுறியா ஸ்க்ரீன்ல இருக்கியா? இருப்பா, டைமிங் முக்கியம். நீ எடுக்கிற டைமுக்கு நான் 2 கேம் ஆட்டு போயிடுவேன். இருப்பா பாப்பா என்ன பண்றான்னு. ஒண்ணு கூட உள்ள போல. டேய் ஸ்டிக்கர் போடுறாங்க அடிக்கிறேன்டா 2. நீ கேமரா பண்ண என் தேவை பண்ண ஆயிருக்கானா பக்கத்து வீட்டுல பால் காசு இருக்கேன். என் வீட்டுல தான் டெய்லி பால் காசுறாங்க. டேய் காமெடி, இதுக்கு பேரு ஜோக்கு. ஆமா ஜோக்கு. என்னடா மூணுத்த போட்டு கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஏய் தாசே நாளைக்கு போறோம்ல. எங்க போறோம்? அங்கடா அங்க. அங்க டேய் நாளைக்கு நான் 3 மணிக்கு மாமா வீட்டுக்கு பாரு. சோ பாதியிலே கிளம்பிடுவேன். மாமா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ? சும்மா மாமா வீட்டுக்கு 2 நாள் ஆச்சு அதான். மழை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. என்ன விஷயம் பறக்கிறேன் பொறுமையா போலாம். பிவிஆர்னாலே பொறுமையா தான் படுத்து. ஆமா இவர் தான் பிவிஆர் போலாம். மழை எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. இல்ல ஓகேவா தான். டேய் நாங்க எடுத்த பாருங்க அவ்வளோ இருக்கு. பாப்பா போலாம். நான் கிளம்புறேன். கிளம்புறேன். நேற்று மாதிரி தான் சொன்ன மாமா இல்லைன்னு போறாங்க. சரி சாப்பிட்டு போ. இங்க டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பறக்க சாப்பிடாம சாப்பிட்டு போகலாம். போன் அடிக்குமா? அதான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்படி சொன்னாலாவது பயந்து என்கிட்ட பேசுவான்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க வந்தோம். அவன் காது மேலே அடிக்கிறா. நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு
எங்கடா போறோம்? நர்ஸுக்கு அப்ப இன்னும் எதுக்குடா போறீங்க? எங்க டீம்ல கோல்கி இல்ல. என்னடா வந்து பண்றடி ஏன்டா இப்படி இருக்கிற? அதெல்லாம் தரமே பண்ணணும் வந்து இவர் என்ன பேரு ரொபோட்ட கால சச்சு கிழிச்சுவாரு போடாடே இன்னொருத்தவங்க கூப்பிடுவாங்கடா. ஊர்ல போறேன் ப்ரோ. இங்கெல்லாம் காஸ்ட்லியா வெளியே போறேன். எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வா விளையாடுவோம். போடா போடா ஏன் கோவமா பெரிய ஏய் ரொம்ப ஓவரா செலிப்ரேட் பண்ணாதீங்கடா. அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாங்க முடியாது. அது நீங்க அடிக்கலாமே, நீங்க அடிக்கலாமே. ஓடு ஸ்பீடா ஓடு. கட் அனுக்கு போடு. அங்க அவனுக்கு பர்சன் காட்டு. போ கட். அவ்வளவுதான். ஓடு சட்டை கழட்டி. இங்க திரும்ப. ஏய் அன்னைக்கு சொன்னீல அதுக்கு மேல போடும். அதுக்கும் மேல என்ன இருக்கு? அதுக்கும் மேல பாடையா போடும். பாடியா போலாம், கிளிக்கலாம் வாங்க. சரி ஓகே நீங்க போங்க, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. பாடையா போன யானை வந்தாலும் இல்லனாலும் சரி நம்ம போலாம்டா. ஏத்திடுறோம். சரி அப்ப நீங்க போங்க गाइस. போறோம். வந்து பீக்க செடா பண்றீங்க. பாடையா போறோம். இப்ப நீ வர. நாங்க கூண்டு போனோம், பாடியா வாங்க, அவ்வளவுதான். எங்கெல்லாம் கேட்க கூடாது. காமஸ்தான் எப்படி இப்போ சிஎஸோட எல்லாம் சேர்ந்தீங்க? சும்மா ஜாலியா வர வேண்டியதான், பழைய பசங்க தானே அப்படின்னு. சரி அன்னைக்கு புக்கார் ஆடும் போது அப்புறம் உங்க கும்பல் கூட்டாங்க. நீங்க நல்லா ஆடுவீங்கல்ல நிறைய பேரு. அவனுங்க எங்கேயும் வெளில போயிருந்தானுங்க, நான் அப்போ போல. அதனால சரி அப்படியே அவங்க கூட விளையாட வந்தேன். அப்படியா? சரி இப்போ சரி. இங்க என்னடா இருக்கு? இந்த இடத்துக்கு நான் பீஸ்ஃபுல்லா தானே இருக்கு. பீஸே இல்ல.
ஏன்னா பீஸ் எல்லாம் பிரியாணி வாங்கி தரேன். என்ன எங்க வந்துடுவோம் தெரியுமா? 100 ஹவுஸ்க்கு வந்துடுவோம். பிளாஸ்ட் விடுறோம் பாத்துக்கோ. மஜா பிளான் உள்ள போய் பிளாஸ்ட் விடுறோம். அவ்வளவுதான். அவனடா அங்கடா பண்ற வாடா. உங்களடா கூட்டு வரதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கேன். டேய் ஒழுங்கா வாடா, கீழே பார்த்து உள்ளதான் இருக்க இடம். உள்ள போய் கலக்குறோம் உள்ள இன்னைக்கு. டேய் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுடா. இங்க ஸ்பாட் எல்லாரும் அங்க பாருங்கடா. வாங்கடா வாங்கடா. டார்கில் வேட்டைக்கு போனான். ஏன்னா தள்ளிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் கையில பொருள்லாம் வச்சுக்கிற மச்சாதான் நீ. ஓடாதீங்கடா, பொண்ணா நடங்கடா. டேய் நீ எங்கடா அங்க போற? டேய் பாத்துடா டேய். டேய் பேக் சைடு அந்த வழி இருக்கு. ஓ அதுலயே வந்தியா? ஆமா. அடா கருப்பா, நீ யாரா பேயாவது புனாக்காவது நாங்க மண்டா. டேய்டா மடா மச்சி நான் வர பேய இப்ப பாதி மாதிரி வாடி புள்ள வாடி மாதிரி கூப்பிட்டா மட பையனடா நீ. பேய் ஆம்பளை இருந்தா நடா பண்ணுவ. அப்ப வாடா புள்ள கூப்பிட்டா சூப்பரா. ஏய் பாத்தாங்களா? சரியா பாப்போம். லைட்டர் ஃபுல்லா இங்க நிக்கறா. என்னடா இது? என்னடா இதுனா? நான் சொன்னேன்ல கஜாடிக்கு வருவாங்க. இதுக்கு பேர் தான் மாமா வீட்டுக்கு போறதா? இதுக்குள்ளதானே உங்க மாமா வீடு இருக்கு? ஆமாண்டா, அவன் மாமா வீடு இதுக்குள்ளதான் இருக்குது. இதுக்கு தாண்டா நம்மளை விட்டா அந்த பசங்க கூட சுத்தத்துக்கு வந்தான். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, இராணி நம்ம கிளம்பலாம்டா. டேய் தாருஷன்டா, என்னடா பண்றாங்க? போலாம் வா. வேற இது ட்ரை பண்றா நம்ம கேமராமேன். அவன் தனியா இருக்கான், விடுங்கடா. நான் பண்ண போறானோ. ஏய் கேங் வர சொல்றா. அம்மா வெறுப்ப கம் போங்கடா. ஏய் உன் கேங்க வர சொல்றா. சபா சரி இருங்க, கால் பண்றேன். டேய் சரி கால் மாமா. ஹலோ டேய் கொஞ்சம் சீக்கிரமா பெட்ரோல் பங்க் வராங்க, எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு 5 minutes இருடா. டேய் 2 பேரும் கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா? பசி உயிர் போகுது, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். கரெக்ட் வாங்க போலாமே. டேய் பசி இதுன்னு விட்டு போறோம், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம்.
சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். விடுந்துச்சாடா? விடுந்துருச்சு எப்பயோ. ட்ரை பண்ணிக்கிறா சரி பெட்ரோல் பங்க்ல நீ விட்டுட்டு தெரியலையே. சரி தேடலாம் கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டு நிற்குவாத. ஆமாண்டா தெரியும். சாய் பாட்டி இருக்கா இல்ல கடிச்சிச்சா கடிச்சா எங்க அடிச்சு எங்க இங்க டிரைவர் கடிச்சிச்சாரா? ஆண்டா கடிச்சிச்சா. சரி அப்போ வாங்க போலாம் கிளம்பலாம். பிரச்சனை பண்றீங்க ஒன்னா கேக்குறேன். வேலைக்கு ஆக மாட்டேன். எரிஞ்சடி வா பாத்துக்கலாம். டேய் நேற்று எதுக்கு தாரிசுண்ட வர சொல்லியிருந்தீங்க எங்களெல்லாம்? சும்மா தான் போர் அடிச்சது. போர் அடிச்சதுன்னா இப்போ படம் எடுங்கடா. அதான் கையில் ட்ரைபர்லாம் வச்சுக்கிறீங்களா? என்ன சொல்ற? சக்கர கம்மியாக 2 டீ சொல்கிறேன். எடுத்த படத்தை பார்க்க வக்கீல்ல பேசுறீங்க. நீங்கள் மட்டும் பிடிக்கிட்டீங்களாடா? நீங்களே எடுத்த படத்தை முதல்ல பார்க்கல. நானும் லேட்டர் தான்டா படத்தை ஏற்றது. நாங்கள் பார்க்காம இருப்போமா? இருடா ஆமாம் பிரச்சனை பண்ண தான் வந்தோம். இப்போ என்னப்பா? டேய் எல்லாரும் கும்பலா இருக்கும்போது பிரச்சனை பண்ண வேண்டியதில்ல. எதுக்கு தனியா இருக்கும்போது பிரச்சனை பண்ற? சும்மா போர் அடிச்சு அதான். என்ன இப்படி பண்ணிருக்காங்க? அதான் இப்ப எல்லாருமே இருக்கோம்ல. இப்ப பிரச்சனை பண்ணு. டேய் எதுக்குடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா அவன் கிரிஞ்சா பேசுறான்? கிரிஞ்சா டிஃபைன் பண்ணு. நான் சொல்லவா? கிரிஞ்சுனா அழுகிறதா, கிரிஞ்சுனா சிரிக்கிறதா, இல்ல கிரிஞ்சுனா எமோஷனல் ஆகுறதா, இல்ல கிரிஞ்சுனா காதலிக்கிறதா? அடுத்த உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிஞ்சோ உன்னோட கேரக்டரை நீ மாத்தாம இருக்கிறது பேர் கிரிஞ்சா? புரிஞ்சா கிரிஞ்சா இல்ல புரியலனா கிரிஞ்சா? ஏய் பசங்களா எல்லாம் நல்லா தாண்டா பேசுறீங்க. உங்க புராணத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நேற்று எதுக்குடா தாரிசுண்ட பிரச்சனை பண்ணீங்க? பிரச்சனை பண்ணுவோம். என்ன அப்போ? சும்மா கத்திக்கிட்டு டோமர் பசங்களா? அது என்னடா டைரக்டர்? இவனா ஒரு டைரக்டரா? வாய முடுறா. அது இல்லடா டைரக்டர். மூடுறா வாயா. இங்க வாட கேமராமேன். இவன் நான் சேர்ந்து ஒரு நல்ல சினிமா எடுத்தா எவனாச்சும் பார்க்கணும்னு தோணுச்சாடா உங்களுக்கு? எவனுக்குமே தோணல. தோணி இருந்தா இப்படி அடிச்சிட்டு இருந்திருப்பானுங்களா? டைம் முடிஞ்சு சொன்னா நாங்க எஃபோர்ட்ஸ் எவனாச்சும் மச்சிங்களா? ஒருத்தனை வச்சு உங்க படத்தை பார்த்து உங்க சண்டை பத்தி வேற எங்கேயும் வச்சுங்கடா. வந்துருவானுங்க கிளம்பி. அந்த ஃபுட்டேஜ்ரா எல்லாரும் மூட்டு வந்து பாருங்கடா ஃபுட்டேஜா.
கைஸ் படம் கொஞ்சம் ராவா அன்கட்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பரவாயில்ல, படத்தை போடுறேன். லைட்டா பண்றா. Scene 2, take 1. Camera rolling. ஆக்ஷன். Reaction. சும்மா நொசு நொசுன்னாதுடா. ஒரு படம் உருண்டை எடுக்குதுடா. எப்பா இருப்பா, இது நம்ம படம், இது நம்ம டைரக்டர், நான் சொல்றதா ஸ்க்ரீன் பிளே. வர்றா சுமாசா ரவிலோ எடு. என்னடா ஆக்ஷன். ஆக்ஷன். இட்ஸ் a rap. It's a rap. நடந்து போடா. எப்படியோ ஸ்கூலை பங்கடிச்சுட்டு வந்துட்டோம் மச்சான் படத்துக்கு. அவ்வளோதான், செம்மையாக இருக்கும், செதற வரும். உள்ள இல்லை, டோர் திறந்து உள்ள போயிடு. போகாத. பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பட் என்ன உள்ள 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 போயிடு, உள்ள போயிடு. போடா டேய் வெங்கட், போடா தேஜா. அவள் பேரை நாளும் ஆசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரட்சகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனை வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தா தும்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவான எதுவும் ஜனத்திறக்க, காலம் நடுத்து வச்ச சொர்க்கம் போலும் மன்னர் இன்னும் காலம் கனிந்தது கதவுகள். மச்சான் தேட்டரில் எப்படி டைம் ஓடிச்சுனே தெரியலடா. அதான் மச்சான் சினிமா, வாழ்க்கையை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுரும். மச்சான் நீ தேட்டரில் போய் என்ன படம்டா ஃபர்ஸ்ட் பார்த்த? நான் எந்திரன் பார்த்தேன், நீ என்ன பார்த்த? நான் உத்தமன் வில்லன்றா. டேய் என்னடா ரஜினி கமல் வேற மாதிரி காம்போ. சரியான டியோட திடிக்குதுடா. ஆமா, எதுக்கு உனக்கு மூவி பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சின்ன வயசுல இருந்து போய் அந்த தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் போது வேற லெவல் ஃபீல். எனக்கு அப்படிதான்டா. டேய் அதான்டா வாழ்க்கைன்றது, மஜா. நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணிருக்கியா, இந்த சினிமா தியேட்டரை விட்டு வெளியே வரப்போ இந்த மனுஷங்க எல்லாம் மொழி மதம் ஜாதின்னு நிறைய விதமா பிரிஞ்சிருவாங்க. உனக்கு இன்னும் தெரியுமா, தேட்டரில் யாரு மேலே யாரு கீழேன்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்க. தெரிஞ்சிக்க கூட அவசியம் கூட இல்லை மச்சான். சினிமாவே வந்து பிடிஞ்சு தாண்டா இருக்கு. ஆக்ஷனு, ஃபிலிம், ரொமான்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது ஒரே விஷயம்னா எமோஷன் மட்டும்தான்டா. நம்ம எடுக்க போற படம்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுமாடா? ஆகும்டா, கன்ஃபார்மா. அப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோ, நான் தான் டைரக்டர்னா நீ தான் மச்சான். அதே மாதிரி நான் டைரக்டர்னா நீ தான் ஹீரோ. கண்டிப்பா மச்சான், கண்டிப்பாடா. அதே மாதிரி கமலா தியேட்டர்ல உள்ள அந்த பெரிய பேனர்ல நம்ம படத்தோட போஸ்டர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கிரீன்லயும் நம்ம பேர் தெளிவா இருக்கணும். இருந்தே தீரும். இன்னைக்கு நம்ம படத்துக்கு போய் சில் பண்ண பார்த்து அதே மாதிரி நம்ம படத்துக்கு போறோம், வெளியே ஓடும், டீ கடைக்கு போய் சில் பண்றோம். கண்டிப்பா மச்சான், பண்ணியே தீரும். அவ்வளோதான். சினிமானாலே வேற லெவல்டா மச்சான். நமக்கு நிறைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்குது. இப்பதான் மச்சான் நிறைய ஒன்று சேர்க்குது. சினிமாக்கு பிரிவே இல்லடா.
அப்படி வரேன்டா. போடுவோம் ஐயா, காத்து கொடுங்க ஐயா. ஐயா பிள்ளைங்களாம் பசியும் பட்டினியா கிடக்குது ஐயா. ஐயா ஆக்ஷன். சண்டை வந்துருச்சு. ஒருத்தர் மாதிரி படம் சொன்னா நடுவில் மாட்டிக்கிறது யாரு? நான் தான் படம் மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் வந்ததுதான் என்னப்பா சிரிப்பு? முன்னாடியே கொஞ்சம் ஹெல்தி அமிச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் பெரிய சொல்லுங்க சொல்லுங்க ஆக்சன் சொல்லுங்க. பழப்பழக்கிற பகலானி படப்படக்கிற அகலானி அழலடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி பாத்தீங்களா ஸ்கிரிப்ட் படிக்கிறாரு. ஸ்கிரிப்ட் இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. யாரு இவரு? சேட்டைகள் மாத்தி மாத்தி பேசுறாரு. இவரு தான் கேமராமேன். நம்ம அசிஸ்டன்ட் ரைட்டர். இவரு படம் எடுக்க சொன்னா வந்து வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. வானலை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை கால காலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா. பழப்பழக்கிற பகலானி படப்படக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகலானி நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி மலரானி. இப்போ ஒரு பாட்டை போட்டு நிம்மதியா பறக்கணும். வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போலிருக்கும் அதிசயம் என்னவென்றால் படத்தை பார்த்து நீங்க சண்டை அங்க வச்சுக்கோடா. தினம் புது புது சுகம் கிடைக்கும். பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி பழப்பழக்கிற பகலானி படப்பழக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி.